எல்லாருக்கும் வணக்கம். நான் அசோக். இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறேன்னா ஐபிஓ பற்றி பேச போகிறேன். HDB ஃபினான்ஷியல் சர்வீசஸ் என்ற ஐபிஓ பற்றி. உங்களோட பேரண்ட் கம்பெனி வந்து HDFC பேங்க். இவங்க வந்து இப்போ வந்து இஷ்யூ ப்ரைஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா மிட் ஜூலையில் லான்ச் பண்ண போகிறாங்க. அதனால் இஷ்யூ ப்ரைஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 12,500 crores கொடுத்துருக்காங்க. 2,500 crores ஃபார் ஃபண்ட் க்ரோத்துக்கும் 10,000 crores ஃபார் ஆஃபர் ஃபார் சேலுக்கும் கொடுத்துருக்காங்க. ரீட்டைல் பார்ட்டிசிபேஷனும் இருக்குது, ஷேர் ஹோல்டர் கோட்டாவும் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து 35% வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு. பேஸ் வேல்யூ 10ல் இருக்குது. இவங்களோட ஒரு நியூஸ் என்னென்னா 2 years முன்னாடி ஒரு டேட்டா பிரீச் ஒன்று நடந்திருக்கு இந்த பர்டிகுலர் கம்பெனியில். அதில் பார்த்தீங்கன்னா 70 million கஸ்டமர்ஸ் வந்து ரிஸ்க் ரேஸ் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி ஃப்ராட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70 million கஸ்டமர்ஸ் அவங்க விட்டு போயிடுவாங்கன்னு நினச்சாங்க. ஆனால் அந்த நியூஸ் வந்ததுக்கப்புறம் 20% இந்த கம்பெனி வந்து லாஸ் காட்டியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து இவங்க 2 years கழிச்சு வந்து இப்போ வராங்க, ஐபிஓ லான்ச் பண்ணுறதுக்கு வராங்க. இந்த ஐபிஓவில் அவங்க வந்து கம்பெனி வந்து நல்லபடியாக ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. ஆஃப்லைனில் நான் செக் பண்ணதை தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால் வந்து இந்த ஐபிஎல் ரேடாரில் வைங்க. இது கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ப்ரைஸுக்கு போகும்னு நான் நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.